இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டுட்டோரியல் பார்த்தோம். அதில் 2 டைப் ஆஃப் மாஸ்க் நம்ம செஞ்சு பார்த்தோம். அது ரெண்டுமே தச்சு பண்ணோம். அதே மாதிரி இந்த வீடியோலையுமே இந்த மாஸ்க் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்த்தோம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு டுட்டோரியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தைக்கவே வேண்டாம். எனக்கு தையல் தெரியாது, எனக்கு தையல் மெஷின் கிடையாது, நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஐஒய் மாஸ்க் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்க வேண்டியது வந்து ஒரு சாக்ஸு, சிசர்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். சாக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட புது சாக்ஸ் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக துவைச்சி நீட்டாக இருக்கிற ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட புது சாக்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 டைப் ஆஃப் சாக்ஸும் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில சாக்ஸ் வந்து நல்லா வைடாக திக்காக இருக்கும்ல, அந்த சாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது என்கிட்ட கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 2 சைட்ஸுமே நீங்கள் கட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நான் வந்து இப்போ இந்த சாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போது இந்த சாக்ஸ் வந்து இப்போ இது ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. நல்லா இந்த மாதிரி அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சைடில் ஒரு சின்ன கட்டு, இவ்வளோதான் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு அது வந்து இந்த சாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ள டிஷ்யூ இருக்குது, நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியலனா கூட ஒரு மாஸ்க்கு ஈஸியாக டிஐஒயில் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.